தேசிய மட்டத்திலான செய்தியாக அடிபடுவதற்கான ஒரு மாற்ற மிக்க ஒரு செயல்பாட்டாளராக அவர் மாறி இருக்கின்றார். அவருக்கு அடிப்படை நிலையில அவருக்கு ஒரு நலன் இருக்கின்றது என்றுதான் நான் நினைக்கிறேன். அப்படி இல்லாமல் இருக்கிறதாக இருந்தால் இந்திய புலனாய்வு துறையினுடைய உந்துதல் காரணமாக கூறப்பட்டிருக்கலாம். நீங்க 1980ஆம் ஆண்டுகளை பார்த்தீர்கள்னு சொன்னால் இன பிரச்சனை உக்கிரமடைவதில் இந்திய புலனாய்வு துறைக்கு மிக பெரிய ஒரு பங்கு இருந்தது. இந்த ஆரம்ப நிலையில் இருந்த ஆயுத குழுக்களுக்கு பயிற்சி அளித்தவர்களுக்கு ஆயுதம் வழங்குவது மட்டும் இல்லாமல் 1980ஆம் ஆண்டுகளில் விளையாடின விளையாட்டையே கூட இந்திய புலனாய்வு துறை இப்ப விளையாடுறதா கூட அவர் என்னுடைய யூகத்தின் அடிப்படையில் பார்க்கின்ற போது இந்த 2 காரணத்தின் அடிப்படையில் தான் அவர் சொல்லி இருப்பார். ஆனா இதுக்கு முதையும் கூட சென்னைக்கும் கொழும்புக்கும் இடையிலான உறவும் கூட வலுவடைந்து வருகின்றது தான் நான் நினைக்கிறேன். அது கூட தமிழ் மக்களுக்கு பாதகமாகத்தான் இருக்கும். வெளிநாட்டு தலைவர்களை சந்திப்பதையே தங்களுடைய இலக்காக அரசியல் இலக்காக வைத்திருக்கின்ற தலைமைதான் தமிழர்களுக்கு இருக்கிறார். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு. அமெரிக்காவின் சாஸ்பரி பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் கலாநிதி கீத பொன்கலன் அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம் தமிழரசு. இலங்கையினுடைய அரசியல் இன்று முற்றுமுழுதாக சர்வதேசத்தை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தென்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதனுடைய வெளிப்பாடுகளை அண்மைய காலங்களாக அமெரிக்கா வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றது. ஒரு மறைமுகமான ஒரு யுத்தம் ஒன்று, ராஜதந்திர யுத்தம் ஒன்று இலங்கையை மையப்படுத்தி இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. உங்களுடைய தொலைநோக்கு பார்வையில் அவை எப்படி தென்படுகின்றது? இப்ப இலங்கைக்கு பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டது உள்ளூர் ரீதியாக பாரதூரமான ஒரு மோசமான நிலையை ஏற்படுத்தி இருந்தாலும் கூட சில சர்வதேச சக்திகளை பொறுத்தவரையில் அது ஒரு சாதகமான நிலையை ஏற்படுத்தி இருக்கின்றதான் சொல்ல வேண்டும். உதாரணமாக மஹிந்த ராஜபக்ச, கோத்தபாய ராஜபக்ச போன்றவர்கள் ஆட்சியில் இருக்கிற போது அவர்கள் இந்தியாவிலிருந்தும் மேற்கு நாடுகளிலிருந்து விலகி சென்று சீனாவுடன் மிக நெருக்கமாக இணங்கி போகின்ற ஒரு போக்கு தான் காணப்பட்டிருந்தது. ஒரு வகையில பார்க்கணும்னு சொன்னா அமெரிக்காவும் இந்தியாவும் இலங்கையில மார்ஜினலைஸ் பண்ணப்பட்டிருந்தார்கள் என்றுதான் நான் கருதி இருந்தேன். அவர்கள் மட்டுப்படுத்தப்பட்டிருந்தார்கள் தான் நான் கருதி இருந்தேன். இந்த பிரச்சனை வந்ததன் காரணமாக இந்த 2 நாடு, குறிப்பாக இந்த 2 நாடுகளுடைய செல்வாக்கு அதிகரிப்பதற்கான ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது தான் நான் நினைக்கிறேன். அது முழுமையாக இடம்பெற்று விட்டது என்று நினைக்கல. உதாரணமாக சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து உதவி பெற வேண்டுமாக இருந்தால் இந்தியா, அமெரிக்கா போன்ற நாடுகளுடைய உதவி இல்லாமல், அனுமதி இல்லாமல், அப்ரூவல் இல்லாமல் அதை செய்யறது கஷ்டம். அதே போல அந்த சந்தர்ப்பத்தை அவர்கள் பயன்படுத்திக் கொள்வார்கள் என்று தான் நான் நினைக்கிறேன். இப்ப கடந்த காலங்கள்ல மங்கள சமரவீர வெளிவிவகார அமைச்சராக இருந்த காலத்துல இலங்கையுடன் 2 குறிப்பான ஒப்பந்தங்களை செய்து கொள்வதூடாக இலங்கையில கால் ஊன்றுவதற்கு அமெரிக்கா முயற்சி செய்திருந்தது. ஒன்று MCC என்கின்ற ஒரு உடன்படிக்கை, இன்னொன்று சோஃபா என்கின்ற ஒரு உடன்படிக்கை. அந்த 2மே கோத்தபாய ராஜபக்சனால் நிராகரிக்கப்பட்டிருந்தது. எனக்கு மிகவும் நம்பிக்கை இருக்கின்றது அதே விதமான உடன்படிக்கைகளை இலங்கையுடன் செய்து கொள்வதற்கான முழுமையான முயற்சிகளில் அமெரிக்கா இப்பொழுது ஈடுபட்டிருக்கும் என்று சொல்லி, அதுக்கப்புறமாக இந்தியாவுக்குமே கூட இந்த கேம் விளையாடுறதற்கான மேலதிகமான ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டிருக்கின்றது என்று நான் நினைக்கிறேன். நீங்கள் கூறுகின்ற இந்த விடயங்கள் இலங்கையில் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் ராஜதந்திர பயணங்கள் அல்லது ராஜதந்திர கலந்துரையாடல்கள் என்பது ஒரு நாடுகளோடு சாதாரணமாக இடம்பெறுகின்ற விடயம். அமெரிக்காவின் உயர்மட்ட ராஜதந்திரி ஒருவர் உட்பட 70 பேர் கொண்ட குழு ஒன்று இலங்கைக்கு சென்றிருக்கின்றது. அதிலும் குறிப்பாக அமெரிக்க விமானப்படையின் சிறப்பு விமானங்களில் இலங்கை வந்துள்ளதாக இலங்கை செய்திகள் குறிப்பிடுகின்றன. இந்த குழுவானது அமெரிக்காவின் மத்திய புலனாய்வுத்துறையான CIA என மிகவும் நம்பகமாகவும் கொழும்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த கருத்துக்களோடு நீங்கள் முன்னர் கூறிய கருத்துக்களையும் ஒப்பிடுகின்ற போது ஏதோ ஒரு விடயம் விரைவாக அமெரிக்கா நிறைவேற்றுவதற்கு முயற்சி செய்வது போன்று உங்களுக்கு தென்படவில்லை? நிச்சயமாக. இப்பொழுது
இலங்கைக்கு இந்த நெருக்கடி ஏற்பட்டிருக்கின்ற இந்த நிலையில் இலங்கை உதவியை மேற்கு நாடுகளிடம் இருந்து உதவியை பெற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் அமெரிக்காவுடைய சில நிபந்தனைகளுக்கு அவர்கள் இலங்கை ஆக வேண்டிய ஒரு அவசியம் மிகவும் கட்டாயமானதாக இருக்கும் என்றுதான் நான் நினைக்கின்றேன். அதுல ரெண்டு முக்கியமான விடயம், இந்த ரெண்டு ஒப்பந்தங்கள் நான் கூறிய ரெண்டு ஒப்பந்தங்களிலும் முக்கியமான விடயம் அந்த ஒப்பந்தம் அல்லது ஒப்பந்தத்தினுடைய பெயர் அல்ல, மாறாக அவற்றின் ஊடாக அமெரிக்கா செய்வதற்கு முயற்சி செய்த சில விடயங்கள். உதாரணமாக சோஃபா அந்த அக்ரிமெண்ட் உடன்படிக்கை ஊடாக இலங்கைக்குள் செயல்படுவதற்கான அனுமதியை அவர்கள் கோரியிருந்தார்கள். இலங்கை அரசாங்கத்தினுடைய கண்ட்ரோல் இல்லாமல், கட்டுப்பாடு இல்லாமல் சுயமாக இலங்கையிலிருந்து செயல்படுவதற்கான சில ஏற்பாடுகள் அது செய்யப்பட்டிருந்தன. அவையெல்லாம் கோத்தபாய ராஜபக்சேவினால் நிராகரிக்கப்பட்டிருந்தது. இப்ப அதே ஒப்பந்தங்களாக இல்லாவிட்டாலும் கூட அது போன்ற ஏற்பாடுகளை செய்வதன் ஊடாக இலங்கையில் ஒரு செல்வாக்கு நிலை அடைந்து கொள்வதற்கு அமெரிக்கா நிச்சயமாக முயற்சி செய்யும். அதில் குறிப்பாக சீனாவுடைய இந்த அச்சுறுத்தல், அமெரிக்காவுக்கு எதிரான சீனாவுடைய அச்சுறுத்தல் அதிகரிக்க இலங்கையில் அமெரிக்காவுடைய செயற்பாடுகள் அதிகரிக்கும் என்றுதான் நான் நினைக்கின்றேன். என்றால் பூகோள ரீதியாக இலங்கை மிக முக்கியமான ஒரு நிலையில் இருக்கின்றது. அது புறமாக சீனாவுடைய நட்பு நாடாக மாற்றம் அடைந்திருந்தது. அந்த நிலையை பலவீனப்படுத்துவதற்கான ஒரு முயற்சி நிச்சயமாக ஈடுபட்டிருக்கும். ஆகவே இப்பொழுது நீங்கள் கூறுகின்ற இந்த CIA உத்தியோகத்தர்களுடைய பயணம் போன்றவை கூட அந்த முயற்சியில் ஒரு பகுதியாக இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா மங்கள சமரவீரர் இருந்த காலத்துல ரணில் விக்ரமசிங்கனுடைய ஆட்சி காலம், அப்ப ரணில் விக்ரமசிங்க அரசாங்கம் மங்கள சமரவீரர் போன்றவர்கள் இதற்கு உடன்பாடான ஒரு மனோநிலையை தான் கொண்டிருந்தார்கள். ஆகவே ரணில் விக்ரமசிங்க இதுக்கு எதிராக பெரிய ஒரு எதிர்ப்பு நிலையை கொண்டிருப்பார் என்று நான் நினைக்கல. ஆனால் உள்ளூர் ரீதியாக அது செய்வதற்கு இடம் அளிக்கப்படுமா? பொருளாதார நெருக்கடி உள்ளூர் ரீதியான தேசியவாத மனோபாவத்தை மாற்றிவிட்டதா என்றதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு விடயமாக இருக்கும். இலங்கை இந்திய ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்ட காலப்பகுதியும் நீங்கள் முன்னர் எமக்கு வழங்கிய ஒரு செவ்வியிலே குறிப்பிட்டிருந்தீர்கள். இந்தியா ஏன் அவ்வளவு விரைவாக இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை ஏற்படுத்த வேண்டி இருந்தது, அமெரிக்காவினுடைய தலையீடுகள் இலங்கையில் அந்த காலப்பகுதியில் அதிகரித்த போது இந்தியாவுக்கான ஒரு தேவைக்காக இலங்கை இந்திய ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டது என்று. இங்குதான் இன்னும் ஒரு குழப்பமான சூழ்நிலை வருகின்றது. அமெரிக்காவினுடைய பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகள் இலங்கைக்கு ராஜதந்திர பயணமாக மேற்கொண்டிருக்கின்றார்கள். இந்தியாவினுடைய சீனாவினுடைய அதீதமான இலங்கையிலான ஈடுபாடு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. தமிழகத்திலிருந்து விடுதலை புலிகளின் தலைவர் வரப்போகின்றார் என்கின்ற ஒரு கருத்து வெளிப்பட்டிருக்கின்றது. முக்கோண ரீதியிலான ராஜதந்திர போர் எப்படியான வகையில் இலங்கையை எதிர்காலத்தில் மாற்றியமைக்க போகுது? எவ்விதமாவது மாற்றியமைக்கப்படும் என்று நாங்கள் நிச்சயம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஆனா எனக்கு தெரிகின்ற ஒரு விடயம் என்ன சொன்னா, இந்த பொருளாதார நெருக்கடியின் காரணமாக சீனாவுடைய நிலை 2018ஆம் ஆண்டு 19ஆம் ஆண்டுடன் ஒப்பிடுகின்ற போது பலவீனம் அடைந்திருக்கிறது தான் நான் நினைக்கின்றேன். 2010ஆம் ஆண்டுக்கு பிறகு எந்த விதமான ஒரு சேலஞ்ச், சவாலும் இல்லாமல் சீனா அபிவிருத்தி அடைவதை நாங்கள் பார்க்கலாம். சீனாவுடைய திட்டங்கள் நிறைவேற்றப்படுதல், கடன்கள் பெற்றுக்கொள்ளப்படுதல், பிறகு சீன பிரஜைகள் இலங்கைக்குள்ள பெருந்தொகையாக செயல்படுவது போன்று பல நிகழ்வுகள் எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லாமல் நடைபெறுகின்ற ஒரு சூழ்நிலை காணப்பட்டது. என்றால் ராஜபக்ச அரசாங்கம் வெற்றிகரமாக அமெரிக்காவையும் இந்தியாவையும் மட்டுப்படுத்தி இருந்தார்கள், மார்ஜினலைஸ் பண்ணியிருந்தார்கள். இப்ப இந்த ஒன்று பொருளாதார நெருக்கடி என்பது சீனாவிடம் இருந்து பெற்றுக்கொண்ட கடன்களின் காரணமாக ஏற்பட்டது என்ற பொதுவான ஒரு நம்பிக்கை காணப்படுகின்றது. அது சீனாவுடைய இந்த இமேஜ், இந்த தோற்றத்தை பலவீனப்படுத்தி இருக்கின்றது. அதுக்கப்புறமாக IMF-இடம் இருந்து பெறுவதற்கான கடனை பெற்றுக்கொள்வது சீனா ஒரு தடையாக இருக்கின்றது என்று கூறப்படுகின்றது. அதுல ஒரு உண்மை இருக்கின்றது. இன்னும் சீனாவுக்கு தேவையான எல்லா விதமான நிபந்தனைகளையும் நிறைவேற்றவில்லை என்பதன் காரணமாக அது இன்னும் தாமதம் அடைந்து வருகிறது. அதன் காரணமாகவும் சீனா மீதான நம்பிக்கையும் அதனுடைய செயல்பாடுகள் மட்டுப்படுத்தப்பட்டிருக்கின்றது என்றுதான் நான் நினைக்கிறேன். ஆகவே நான் சொல்ல வரேன்னு சொன்னால், இப்ப இந்த போட்டி உக்கிரம் அடைந்திருக்கிறது. இந்த கேம் ஆரம்பிச்சிருக்கு. இந்த போட்டி நன்றாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பம் பொருளாதார நெருக்கடியின் காரணமாக இது எப்படி முடிவடையும் என்று சொல்லி எங்கள் நிச்சயமா சொல்லலாம். ஏன்னா அதெல்லாம் எதிர்வரும் காலங்களில் இடம்பெறுகின்ற தேர்தல்களை அடிப்படையாக கொண்டது. தேர்தலில் மக்கள் எப்படி வாக்களிப்பார்கள் என்று சொல்லி இப்பொழுது அனுமானிக்கிறது கொஞ்சம் கஷ்டமான ஒரு காரியமாக தான் இருக்கின்றது. ஏன்னா முழுமையான இந்த அரசியல் சூழ்நிலையுமே முழுமையாக மாற்றம் அடைந்திருக்கின்ற ஒரு சூழ்நிலை தான் இங்கே காணப்படுகிறது. ஆகவே எதிர்வு கூறுவது கொஞ்சம் கஷ்டம். ஆகவே இந்த போட்டி எவ்விதம் அமையும் என்பது அந்த தேர்தல்களில் தங்கி இருக்கும். யார் அரசாங்கத்துக்கு வருவார்கள் என்ற ஒரு விஷயத்திலும் தங்கி. இப்ப நான் கடந்த மாதம் கொழும்புக்கு போயிருந்த போது என்னுடைய நண்பர்கள்
கூறிய ஒரு முக்கியமான விடயம் என்னடா, தேசிய ரீதியான ஒரு தேர்தல் இடம்பெறுமாக இருந்தால் ஜேவிபி வெற்றி பெறுவதற்கான ஒரு சாத்தியம் நிறைய இருக்கின்றது என்று நிறைய பேர் எனக்கு கூறியிருந்தார்கள். அது எனக்கு பெரிய ஒரு நம்பிக்கை ஒன்று இல்லை. ஏன்னா ஜேவிபிக்கு ஒரு 4 வீதமான தேசிய மட்டத்திலான வாக்குதான் இருந்தது. ஒரு 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 முக்கியமான ஒரு கட்டத்தில் ஒரு 8 வீதம் 7 வீதமாக அது அதிகரிக்கக்கூடும். ஆனால் தேர்தல் ஒன்று வெற்றி பெறுவதற்கான அளவுக்கு ஜேவிபிக்கு ஆதரவு இருக்கும் என்று நான் நினைக்கல. ஆனால் உள்ளூர் ரீதியாக அவ்விதமான ஒரு நம்பிக்கை இருக்கின்றது. ஆகவே ஜேவிபி வெற்றி அடையமாக இருந்தால், அந்த நம்பிக்கைகள் சரியாக இருந்து ஜேவிபி வெற்றி அடையமாக இருந்தால், அமெரிக்கா போன்றவற்றுடைய செயல்பாடுகள் முழுமையாக தோல்வியடைவதற்கான ஒரு சந்தர்ப்பம் ஏற்படும். ஆகவே நான் சொல்ல வர விஷயம் என்னடா, இந்த போட்டி உக்கிரமடைந்திருக்கின்றது 2020ஆம் ஆண்டுக்கு 22ஆம் ஆண்டு இந்த நெருக்கடிக்கு பிறகு அது எப்படி இடம்பெறும் என்று நீங்கள் சொல்லல. அது உள்ளூர் அரசியல் செயல்பாடுகளின் மூலமாக நிர்ணயிக்கப்படும். ஆனால் நிச்சயமாக சீனாவுடைய நிலை பலவீனமடைந்தது என்று சொல்லலாம். அரசியல் துறை பேராசிரியராக ஒரு முக்கியமான ஒரு வினாவினை கேட்கின்றேன். இந்தியாவில் விடுதலை புலிகள் அமைப்பு தடை செய்யப்பட்டிருக்கின்றது. ஒரு தடை செய்யப்பட்ட அமைப்பு, அதே போன்று புலம்பெயர்ந்த நாடுகள் பலவற்றிலும் விடுதலை புலிகள் அமைப்பு தடை செய்யப்பட்டிருக்கின்றது. அதிலும் கடுமையான தடைகளோடும் கடுமையான வகையில் விசாரணைகள் என்கின்ற அடிப்படையிலும் இந்தியாவில் விடுதலை புலிகள் அமைப்பு தொடர்பான தீவிரத்தன்மை இருக்கின்றது. இப்படி இருக்கையில் விடுதலை புலிகளினுடைய தலைவர் தொடர்பான கருத்தாடல் தமிழகத்தில் இடம்பெற்றிருக்கின்றது. இந்த தடை இருக்கின்றது, இந்த கருத்தாடல் இங்கு இடம்பெற்றிருக்கின்றது. ஆனால் இந்த நிலைமை தொடர்பில் இன்று வரையும் எந்த ஒரு மாறுபட்ட தகவலும் தமிழகத்திலிருந்து வெளிவரவில்லை. இது அரசியல் ரீதியாகவும் அல்லது அரசியல் விஞ்ஞான ரீதியாகவும் எப்படி பார்க்கப்படுது? இப்ப நீங்க நினைக்குமா, பழ.நெடுமாறன் கூறிய இந்த விடயம் தொடர்பில் தான் இந்த கேள்வி அமைந்திருக்கின்றேன்னு நினைக்கின்றேன். இப்ப பழ.நெடுமாறன் கூற்றை பார்க்கின்ற போது என்னுடைய தனிப்பட்ட ரீதியாக நான் நினைக்கின்றேன் அவர் உண்மை பேசவில்லை என்றுதான் நான் நினைக்கிறேன். நான் விடுதலை புலிகளுடைய தலைவருடன் பிரபாகருடைய தொடர்புல இருக்கின்றேன். அவர் சொல்லியிருக்கின்றார் வருவன் என்று சொல்லியிருக்கிறார், வருவார், உயிரோடு இருக்கிறார் எல்லாம் உண்மையில உண்மைக்கு புறமான விடயங்கள் என்றுதான் நான் நினைக்கின்றேன். அவர் ஏன் சொல்லுகின்றார் என்ற கேள்விக்கு எனக்கு சரியான விடை இல்லை. ஏன்னு சொன்ன முக்கியமான ஒரு காரணம் என்னன்னு சொன்னால், பழ.நெடுமாறனுடைய அரசியலை நான் அவதானிக்கல. அதன் காரணமாக ஏன் அவர் சொல்றாருன்றதுக்கு ஆன்சர் பண்றது எனக்கு கொஞ்சம் கஷ்டம். இனிதான் பார்க்க வேணும். ஆனால் எனக்கு யூக அடிப்படையில் ஒரு தர்க்க ரீதியான விடயங்களை வைத்து பார்க்கின்ற போது 2 காரணங்கள் தெரிகின்றது. ஒன்று, தன்னுடைய சொந்த அரசியல் நலன்களுக்காக அவர் இதனை கூறுவதாக இருக்கலாம். ஏனென்றால் திடீரென்று எந்த விதமான முக்கியத்துவம் இல்லாமல் இருந்த ஒரு சூழ்நிலையிலிருந்து இப்ப இன்றைக்கு தேசிய மட்டத்திலான செய்தியாக அடிபடுவதற்கான ஒரு மாற்ற மிக்க ஒரு செயல்பாட்டாளராக அவர் மாறி இருக்கின்றார். அவர் தனிப்பட்ட நிலையில அவருக்கு ஒரு நலன் இருக்கின்றது என்றுதான் நான் நினைக்கிறேன். அப்படி இல்லாமல் இருக்கிறதாக இருந்தால் இந்திய புலனாய்வு துறையினுடைய உந்துதல் காரணமாக கூறப்பட்டிருக்கலாம். ஏனெனில் இப்ப நீங்க 1980ஆம் ஆண்டுகளை பார்த்தீர்கள்னு சொன்னால், இன பிரச்சனை உக்கிரமடைவதில் இந்திய புலனாய்வு துறைக்கு மிக பெரிய ஒரு பங்கு இருந்தது. இப்ப ஆரம்ப நிலையில் இருந்த ஆயுத குழுக்களுக்கு பயிற்சி அளித்தவர்களுக்கு ஆயுதம் வழங்கினது மட்டும் இல்லாமல் புது குழுக்களை தோற்றுவித்தல் போன்ற பல்வேறு செயல்பாடுகள் ஈடுபட்டிருந்தால், அதுக்கப்புறமாக ஆயுத குழுக்களுக்கு இடையிலான ஒரு போட்டியை ஏற்படுத்துவதில் அவர்கள் பங்கு வகித்திருந்தார். என்றால் ஜார்ஜியாவர்தனுடைய வெளிவிவகார கொள்கைக்கு எதிராக தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக சில செயற்பாடுகள் ஈடுபட வேண்டிய ஒரு அவசியம் இந்திரா காந்தியினுடைய அரசாங்கத்துக்கு இருந்தது. அந்த கலாச்சாரம் முழுமையாக மாறி இருக்கும் என்று நான் நினைக்கல. இது இந்திய புலனாய்வுத்துறை அதே விதமான கலாச்சாரத்துடன் இன்றும் கூட இருக்கலாம். அந்த செயல்பாட்டினோட ஒரு பகுதியாக இப்ப சொல்லுவோம். இப்ப இலங்கையில ஆகவே இலங்கை இன பிரச்சனை உந்தப்பட்டு இந்தியாவுக்கு சார்பாக பயன்படுத்தப்பட்டதுதான் நான் சொல்றேன். இப்ப இலங்கையில இந்த பிரச்சனை தமிழர்களுக்கான அரசியல் ரீதியான பிரச்சனை தீர்க்கப்பட்டு விடுமாக இருந்தால் இந்தியாவுடைய செல்வாக்கு முழுமையாக இல்லாமல் போவதற்கான சந்தர்ப்பம் தான் ஏற்படும். ஏன்னா அவர்களுக்கு ஒரு துருப்புச்சீட்டு இலங்கையில இல்லை, இந்த பிரச்சனை இல்லாட்டி. அதன் காரணமாக 1980ஆம் ஆண்டுகள்ல விளையாடின விளையாட்டையே கூட இந்திய புலனாய்வுத்துறை இப்ப விளையாடுறதா கூட இருக்கலாம். அவ என்னுடைய யூகத்தின் அடிப்படையில் பார்க்கின்ற போது இந்த 2 காரணத்தின் அடிப்படையில் தான் அவர் சொல்லி இருப்பார். ஆனா இதுக்கு முதையும் கூட பழ.நெடுமாறன் இதே விதமான செய்திகளை வெளியிட்டிருந்தார். எதுவும் நடைபெறவில்லை. அவை நான் நினைக்கிறேன் இந்த தடவையும் கூட அதே விதமாக எதுவும் நடைபெறாத ஒரு மாற்றத்துல தான் இது இடம்பெறும். ஆனால் அந்த செய்தி பாரதூரமான ஒரு செய்தியாக பார்க்கப்படும். அதன் காரணமாக அதை நிராகரித்து விட வேண்டிய ஒரு அவசியம் இல்லை என்றால், தமிழ் மக்களுடைய நாளாந்த வாழ்க்கையில பாரதூரமான பாதகமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கூற்று என்றுதான் நான் இதனை பார்க்கின்றேன். ஒன்று, அவர் உண்மையை சொல்லல. இன்னொரு வகையில சொல்றதா இருந்தா காரசாரமாக சொல்லுவார்னு சொன்னா அவர் பொய் தான் சொல்றாரு தான் நான் நினைக்கின்றேன். 2வது,
தமிழ் மக்களுக்கு இது தொடர்பாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் பற்றிய ஒரு புரிந்துணர்வோ ஒரு கரிசனையோ அவருக்கு இருப்பதாக நான் நினைக்கிறேன். அதன் காரணமாக நான் எனக்கு தெரிந்த அளவுக்கு ஒன்று இது தொடர்பாக கடுமையாக பேசுகிற ஒரு ஆக்கள் நான் ஒரு ஆள். தமிழ் அரசியல் கட்சிகள் தலைமைகள் இதை பற்றி இன்னும் பேச தொடங்கலைன்னு தான் நினைக்கின்றேன். அவர்கள் இதனை காரசாரமாக கண்டிக்க வேண்டும். ஒன்றில் அவர் ஆதாரத்தை சமர்ப்பிக்க வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் இந்த விதமாக மிஸ்லீடிங் தவறாக வழிநடத்துகின்ற விடயங்களை சொல்லாமல் இருக்க வேண்டும். ஆகவே இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு இலங்கை தமிழர்கள் தாங்கள் என்ன நினைக்கின்றார்கள் என்று உறுதியாக சொல்ல வேண்டிய ஒரு அவசியம் அவர்களுக்கு இருக்கின்றது என்று நான் நினைக்கின்றேன். இந்தியாவை பொறுத்தவரையில் நீங்கள் குறிப்பிட்டது போன்று தேவை ஏற்படுகின்ற போது தான் சார்ந்திருக்கக்கூடிய சில விடயங்களை ஈழத்தமிழர்கள் சார்ந்தோ அல்லது இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்கள் சார்ந்தோ சில கருத்தாடல்களையோ அல்லது தன்னுடைய நகர்வுகளையோ மேற்கொள்வது வழமை. இலங்கை கடந்த 2009ஆம் ஆண்டுக்கு பின்னர் இன்று வரைக்கும் பல்வேறுபட்ட நெருக்கடிகளை வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய நிலங்கள் இழக்கப்படுகின்றது அல்லது சீனாவினுடைய ஆதிக்கம் வடக்கு வரை சென்று விட்டது. இப்படியெல்லாம் செல்லுகின்ற போது அதனை கட்டுப்படுத்துகின்ற அல்லது அது தொடர்பாக சரியாக கையாளுகின்ற அந்த திராணியை இழந்து விட்டதா டெல்லி? ஏன்னா டெல்லிக்கு ஒரு சிக்கல் இருக்கின்றது. ஏன்னா அவர்கள் இலங்கை அரசாங்கத்தினுடைய நண்பனாக இருக்க வேண்டும் என்று தான் விரும்புகின்றார்கள். அதிலும் குறிப்பாக இந்திரா காங்கிரஸினுடைய ஆட்சி இருந்த போதும் அதே விதமான ஒரு போக்குத்தான் இருந்தது. ஆனால் அந்த போக்கில் ஒரு தீவிரம் ஏற்பட்டது மோடி பிரதமராக வந்த பிறகு. மோடி அரசாங்கம் இலங்கை அரசாங்கத்தினுடைய நண்பனாக இருப்பதற்கான முயற்சியில தான் ஈடுபட்டிருக்கிறார். ஆகவே தமிழ் மக்கள் பற்றிய ஒரு அக்கறை அவர்களுக்கு இருக்கின்றது, அவருடைய நலன் பற்றிய ஒரு அக்கறை இருக்கின்றது டெல்லியில இருக்கின்றது என்று நான் நினைக்கவில்லை. உண்மையிலே தமிழ் மக்களுடைய பிரச்சனை பற்றி போதிய ஒரு புரிந்துணர்வு இல்லாமல் இருப்பதற்கான சாத்தியம் தான் இருக்கின்றது டெல்லியில. ஆகவே தங்களுக்கு இந்த சீனாவினால் ஏற்படக்கூடிய இந்த பிரச்சனைகளை இலங்கை அரசாங்கத்துடன் சேர்ந்து செயல்படுவதனூடாக தீர்த்து கொள்வதற்கான ஒரு முயற்சியில தான் அவர்கள் ஈடுபட்டிருக்கின்றார்களே அன்றி தமிழ் மக்கள் ஊடாக அதை தீர்த்து கொள்வதற்கான ஒரு முயற்சியில் இன்னும் நேரடியாக ஈடுபடவில்லை. ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஏற்பட்டால் அந்த 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 பாலிசி ஷிஃப்ட் ஏற்படுவதற்கான ஒரு சாத்தியம் இருக்கும். இப்ப தமிழ் மக்களுடைய நலன் பற்றி டெல்லியில ஒப்பிடுகிற போது சென்னையில அதிகம் இருக்கின்றது என்று நான் நினைக்கின்றேன். ஆனால் அதுவும் கூட துரதிருஷ்டவசமாக தமிழ் மக்களை பொறுத்தவரை துரதிருஷ்டவசமாக குறைந்து கொண்டு போறதுதான் நான் பார்க்கிறேன். உதாரணமா சொல்றேன், இப்ப ஒரு காலம் இருந்தது இலங்கைக்கு தமிழ் அரசியல் தலைவர்கள் பயணம் செய்வதற்கு கூட பாரிய எதிர்ப்பு இருந்தது. இலங்கையில் எந்த விதமான செயல்பாட்டில் ஈடுபட்டாலும் கூட பயங்கர எதிர்ப்பு ஏற்படுவதற்கான ஒரு சாத்தியம் இருந்தது. இப்பொழுது அண்ணாமலை அடிக்கடி வந்துட்டு போகிறார், வேற தலைவர்கள் வந்துட்டு போகிறார்கள். அதுக்கப்புறமாக நான் கடைசியா பார்த்தேன், சென்னையில் நடைபெற்ற விழா ஒன்றில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டிருந்தார் இலங்கையினுடைய வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி. ஆகவே இலங்கைக்கும் சென்னைக்கும் கொழும்புக்கும் இடையிலான உறவும் கூட வலுவடைந்து வருகின்றது தான் நான் நினைக்கிறேன். அது கூட தமிழ் மக்களுக்கு பாதகமாகத்தான் இருக்கும். அது பற்றி ஒரு போதிய ஒரு சிந்தனையும் அதற்கு எவ்விதம் கையாள்வது என்கின்ற ஒரு செயல்பாடும் தமிழ் மக்கள் மத்தியிலோ அல்லது தமிழ் அரசியல் தலைவர்கள் மத்தியிலோ இருக்கின்றது என்று நான் நினைக்கிறேன். நீங்கள் குறிப்பிட்ட ஒரு முக்கியமான பகுதி, தமிழ் அரசியல் தலைமைகள் இன்று வரைக்கும் தமிழ் மக்கள் சார்ந்து சர்வதேச அரசியலை எவ்வாறு கையாள வேண்டும் என்கின்ற ஒரு பொறிமுறையை இழந்திருக்கின்றார்களா அல்லது தமிழ் அரசியல் தலைவர்கள் என்ன வகையான அரசியலை முன்னெடுப்பதை விரும்புகின்றார்கள்? நீங்கள் ஒரு அரசியல் துறை பேராசிரியர், இன்று நேற்றல்ல பல்வேறுபட்ட கட்டுரைகள் வாயிலாக பல போதனைகளை கூறியவர், இன்றும் பல விடயங்களை கூறக்கூடிய அதே நிலையில் இருக்கக்கூடியவர். இந்த கருத்தாடலுக்கான உங்களுடைய பதில்? இலங்கை தமிழ் அரசியல் தலைமை என்று பார்க்கின்ற போது என்னுடைய அபிப்பிராயம் ஒரு ஏமாற்றகரமான ஒரு தமிழ் அரசியல் தலைமை தான் இப்பொழுது இருக்கின்றது. தமிழ் மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய ஒரு அரசியல் தலைமை இருக்கின்றது என்று நான் நினைக்கவில்லை. இப்ப அவருடைய செயல்பாடுகளை பார்க்கின்ற போது நீண்ட கால சிந்தனையோ ஒரு கொள்கையை ஏற்படுத்தி அந்த கொள்கையை மத்தியமாக கொண்டு அடிப்படையாக கொண்டு செயல்படுகின்ற ஒரு போக்கு இருக்கின்றது என்று நான் நினைக்கிறேன். நாளாந்த அரசியல், அந்த நாளைக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்வதற்கான ஒரு அரசியல் தான் அவர்கள் செயல்படுகின்றார்கள். இப்போ ஒரு அளவுக்கு இதை விட நான் கொஞ்சம் காரசாரமாக சொல்ல வேண்டுமாக நான் சொல்வேன், வெளிநாட்டு தலைவர்களை சந்திப்பதையே தங்களுடைய இலக்காக அரசியல் இலக்காக வைத்திருக்கின்ற தலைமை தான் தமிழர்களுக்கு இருக்கின்றார். வெளிநாட்டு தலைவர்களையும் வெளிநாட்டு பிரதிநிதிகளையும் சந்தித்தாலே அது ஒரு பெரிய அரசியல் வெற்றி என்று நினைக்கின்ற தலைவர்கள் தான் இன்றைக்கு இருக்கின்றார்கள். ஆகவே அது ஒரு பலவீனமான ஒரு தலைமை தான் நினைக்கிறேன். அது மிகவும் முக்கியமான ஒரு காரணம் என்று சொன்னால், தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய சில குறிப்பான தலைவர்கள் தென்னிலங்கையில் அரசியல் அபிலாசைகளை கொண்டிருக்கின்றார்கள். தென்னிலங்கை அரசியல் அபிலாசைகளை கொண்டிருக்கின்றார்கள். அதன் காரணமாக ஆகவே நான் அதான் சொல்றேன், இப்ப தமிழ் சில குறிப்பிட்ட தமிழ் தலைவர்கள், அதிலும் குறிப்பாக மிக லீடிங் பொலிட்டீஷியன்ஸ் தென்னிலங்கை அபிலாசை கொண்டிருப்பதன் காரணமாக சிங்கள மக்களை பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பதற்கான செயல்பாட்டில் ஈடுபட்டிருக்கின்றார்கள்.
அதன் காரணமாக ஒன்று அவர்கள் தமிழ் மக்களுடைய பிரச்சனையை போதிய அளவுக்கு பெரிதுபடுத்தி கதைப்பது இல்லை என்ற சிங்கள மக்களுடைய சென்டிமெண்ட்ஸை அது பாதித்து விடும் என்பதன் காரணமாக. அதுக்கு புறம்பாக தென்னிலங்கையில் இருக்கின்ற பிரச்சனைகள் பற்றி மிகவும் முக்கியமான ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு செயல்பாடுகள் ஈடுபடுவார்களே ஒன்றி தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் பற்றி எந்த விதமான தீவிரமான செயல்பாடுகளும் அவர்கள் ஈடுபடுவதில்லை. எனவே தமிழ் மக்கள் எதிர்கால தேர்தல்களில் சிந்தித்து வாக்களிக்காமல் இருப்பார்களாக இருந்தால் இதே விதமான நிலைமை தான் தொடரும். ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் அண்மை காலமாக குறிப்பிட்டுக் கொண்டிருக்கின்றார், தீர்வு ஒன்றை நோக்கி நான் நகர்ந்து கொண்டிருப்பதாகவும், எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் 13வது சலுகை அரசியல் தமிழ் தரப்பால் பார்க்கப்படுகின்ற வழங்கப்பட்ட சலுகையை வழங்குவதற்கு தான் முயற்சி செய்வதாகவும், தன்னுடைய அதிகாரத்தை முழுமையாக பயன்படுத்துவதாகவும் கூறுகின்றார். ஆனால் இலங்கையை நாளாந்தம் பார்க்கின்ற போது பொருளாதாரம் என்பது அதல பாதாளத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. ஆனால் அவர் அரசியல் தீர்வு பற்றி குறிப்பிடுகின்றார். அங்கு ஒரு இணக்க அரசியல் என்பது இல்லாமல் இருக்கின்றது. நாடாளுமன்றத்தில் பலதுருவ அரசியல் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இவருடைய கருத்தில் என்ன உண்மைத்தன்மை இருக்கின்றது? அவருடைய கருத்துகள் மிக பாரதூரமாக செயல்படுத்தப்படக்கூடியவை என்று நான் நினைக்கிறேன். இப்போ உதாரணமாக சொல்றதாக இருந்தேன்னு சொன்னால், கடந்த வருடம் இறுதியில கூறப்பட்டது சுதந்திர தினத்துக்கு முதல்ல தீர்வை நாங்கள் அடைவோம் என்று சொல்லி. ஆனால் அதில் வழங்கிய பேட்டியொன்றில் கேட்டிருந்தேன், சுதந்திர தினத்தினுடைய முக்கியத்துவம் என்ன, இலங்கையின பிரச்சனை தீர்வுக்கும் சுதந்திர தினத்துக்கும் இடையிலான தொடர்பு என்ன? ஒரு தொடர்பு இல்லை, அது ஒரு டெட்லைன் ஒன்று இல்லை அதில் இல்லையா? மற்றது மிக சின்ன ஒரு நவம்பர் டிசம்பர்ல சொல்லியிருந்தார்கள் பிப்ரவரியில தீர்ந்து காணும், 4 மாதத்துல தீர்வு காண்றதாக சொல்லி 40 வருஷம் போராடி இருக்க வேண்டிய அவசியம் ஒன்று இருந்தது. அது அந்த நேரத்தை நான் சொல்லி காட்டினேன், இது நடைபெற போவதில்லைன்னு சொல்லி. அவை நடைபெறவில்லை. அவை இப்போ பார்க்கின்ற போது அவர் கூறுகின்ற சில விடயங்கள் செயல்படத்தக்கவை அல்ல என்றுதான் எனக்கு தெரிகின்றது. அது ஒன்று. இரண்டாவது, அவருக்கு எந்த விதமான அரசியல் பலமும் தெற்குல இல்லை. அவர் ஜனாதிபதியாக இருந்தாலுமே கூட பாராளுமன்றத்தில் அவருக்கு புறம்பாக ஒரே ஒரு ஆசனம் தான் இருக்கின்றது. அவர் ஏனைய கட்சிகளுடைய ஆதரவோடு தங்கி இருக்கின்றார். குறிப்பாக எஸ்எல்பிபியினுடைய பொதுஜன பெரமுனுடைய வாக்குகள்ல பாராளுமன்றத்தில் தங்கி இருக்கிறார். அதன் காரணமாகத்தான் அவர் மஹிந்த ராஜபக்சவையும் கோத்தபாய ராஜபக்சவையும் காப்பாற்றுகின்ற செயல்பாட்டில் ஈடுபடுகிறார். அரசியல் பலம் என்ற ஒன்று அவருக்கு இல்லை. அது இரண்டாவது. மூன்றாவது, பாரதூரமான அதிகார பரவலாக்கல் ஒன்றை செய்ய வேண்டும் என்கின்ற இந்த ட்ரெடிஷன்ல இருந்து அவர் வர இல்லை. அவருக்கு அதுல பெரிய ஒரு நம்பிக்கை இருக்கும் என்று நான் நினைக்கல. உதாரணமா சொல்றதாக இருந்தேன்னு சொன்னா, ஜார்ஜியாவுடைய காலத்துல இலங்கையின பிரச்சனைக்கான தீர்வாக கதைக்கப்பட்ட முக்கியமான அழகு டிஸ்ட்ரிக்ட் டெவலப்மெண்ட் கவுன்சில் தான். அந்த டிஸ்ட்ரிக்ட் டெவலப்மெண்ட் கவுன்சில தான் ரணில் விக்ரமசிங்கே இன்னும் இருக்கிறார் என்ற விதமான ஒரு தோற்றம் தான் எனக்கு ஏற்பட்டது. என்றால் அது டிஸ்ட்ரிக்ட் டெவலப்மெண்ட் கவுன்சில் பற்றி இப்ப கிட்டத்தட்ட 2 கிழமைக்கு முதல் கதைச்சிருந்தார். 1982ஆம் ஆண்டு 83ஆம் ஆண்டுகள்ல கதைக்கப்பட்ட விடயம். இப்போ ஒரு 40-50 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் இன்னும் அதை பற்றி தான் கதைச்சு கொண்டிருக்கிறார். நான் முதல் கூறிய பேட்டி ஒன்றில் கூறியிருந்தேன், ரணில் விக்ரமசிங்கே சின்ன சின்ன சலுகைகளை தமிழ் மக்களுக்கு வழங்குவார். இப்ப அபிவிருத்தியை ஏற்படுத்துறது, அரசியல் கைதிகளை விடுதலை செய்வது, நிலங்களை கொஞ்சம் விட்டுக் கொடுக்கிறது, அதுகள் செய்வார்னு நான் சொல்லியிருந்தேன். அதுதான் அவர் செய்கிறார். ஆனா அடிப்படையான அரசியல் விடயத்தில் தீர்வு ஒன்றை வழங்குவார்னு சொல்லி நான் அன்றைக்கும் எதிர்பார்க்கல. இன்றைக்கு அவர் ஜனாதிபதியாக வந்த போது எதிர்பார்க்கல, இப்பயும் எதிர்பார்க்கல. நான் சொல்றேன்னு சொன்னால், சின்ன சின்ன சலுகைகளை வழங்குவார், தமிழர்களை மகிழ்விக்கக்கூடிய. அதற்கும் ஒரு காரணம் இருக்கின்றது என்று சொன்னால், அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் அவர் போட்டியிடுவார்னு நான் நினைக்கின்றேன். போட்டியிட்டாராக இருந்தால் தமிழ் மக்களுடைய வாக்கு இல்லாமல் அவரால் வெற்றி பெற முடியாது. அதற்கான செயல்பாடுகள் அவர் ஈடுபட வேண்டும். அவர் என்ன செய்வார்? தெற்குக்கும் வடக்குக்கும் இடையில ஒரு பேலன்ஸை ஏற்படுத்திக் கொள்கின்ற விதமாக சில சில சலுகைகள் தமிழ் மக்களுக்கு வழங்குவார் என்று தான் நான் நினைக்கிறேன். சில சலுகைகள் வழங்குகின்ற போது தமிழ் தரப்பில் அவை நிராகரிக்கப்படுகின்றது. தமிழர் தரப்பில் அவை நிராகரிக்கப்படுகின்ற போது அவர் தன்னிச்சையாக அந்த முடிவினை எடுப்பாரா, அல்லது நிராகரிக்கப்பட்ட ஒரு தீர்வினை நோக்கி அவர் நகர்வதற்கு சந்தர்ப்பம் இருக்கிறார்? இல்ல, தீர்வை நோக்கி அவர் நகர்வார் என்று நான் எதிர்பார்க்கல. தீர்வை நோக்கி அவர் நகர்வார் என்று நான் எதிர்பார்க்கல. அவர் செய்யக்கூடியது என்ன சொன்னா, சின்ன சின்ன சலுகைகள் என்று நான் சொல்றது அரசியல் கைதிகளை விடுதலை செய்தல், மக்களுடைய வடக்கு பிரதேசத்தில் இருக்கிற தமிழ் மக்களுடைய காணிகளை மீள வழங்குறது, அதையெல்லாம் தன்னுடைய தன்னிச்சையாக செய்து வருகின்றார். சில அரசியல் கைதிகள் விடுதலை செய்யப்பட்டிருந்தார்கள், ஒரு அளவான காணிகள் விடுதலை மீண்டும் வழங்கப்பட்டிருந்தது போன்ற செயல்பாடுகள் அவர் ஈடுபடுவார், எதிர்காலத்திலும் ஈடுபடுவார் என்று நான் நினைக்கின்றேன். நான் சொல்லியிருந்த வித்தியாசம் என்ன சொன்னால், அடிப்படை அரசியல் பிரச்சனைக்கு அதிகார பரவலாக்கின்ற விடயத்தில் அவர்கிட்ட பெரிய ஒரு செயல்பாட்டை நான் எதிர்பார்க்க இல்லை. ஆனால் அதுக்கு குறைவான மட்டத்தில், சமூக மட்டத்தில், அதுக்கப்புறமா பொருளாதார மட்டத்திலும் சில சலுகைகளை அவர் வடகிழக்கு வழங்குவார் என்று நான் நினைக்கிறேன்.
இலங்கையினுடைய பொருளாதாரம் நாளுக்கு நாள் மேம்படையும் என்று முன்னர் குறிப்பிட்டிருந்தார் இலங்கையினுடைய ஜனாதிபதி. ஆனால் இன்று வரைக்கும் எந்த ஒரு முன்னேற்றமும் அங்கு இடம்பெறவில்லை. அப்படி என்றால் இலங்கையினுடைய எதிர்வரும் 6 மாதங்கள் மிகவும் கடினமாக இருக்கும் என்று ஜனாதிபதியே குறிப்பிடுகின்றார். சர்வதேசத்தினுடைய எந்த ஒரு உதவியும் செல்லவில்லை. சர்வதேசம் இலங்கையை இறுக்கி பிடிக்கின்றதா, அல்லது மேற்குலகின் இன்று அதிபதியாக இருக்கக்கூடிய அமெரிக்கா தன்னுடைய ஏதோ ஒரு நகர்வுக்காக இந்த வகையான நடவடிக்கைகளை ஏற்படுத்தி இருக்கின்றன? நான் கடந்த மாதம் இலங்கைக்கு டிராவல் பண்ணி பயணம் செய்த போது புரிந்து கொண்ட ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், இலங்கை ஒரு ஸ்லோ மோஷன் ஸ்பைரல்ல கீழ் நோக்கி போய்கொண்டிருக்கின்றதான் நினைக்கிறேன். ஒரு சுழற்சி முறையில கீழ் நோக்கி போய்கொண்டிருக்கின்றதான் நினைக்கிறேன். அது மேல் நோக்கி போகின்றது, இம்ப்ரூவ் ஆகி கொண்டிருக்கின்றது ஆர்கியூமெண்ட் எனக்கு இப்ப இலங்கை பயணத்தை மேற்கொண்ட பிறகு எனக்கு இல்லை. அது பாரதூரமான ஒரு 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 மாற்றத்தினூடாக செய்யப்படாவிட்டால் அது கீழே போகும் என்று தான் நான் நினைக்கின்றேன். உதாரணமா சொல்ல, இன்றைக்கு 66% ஏதோ எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் அதிகரித்து இருக்கிறதாக சொல்லுது. அது பாரதூரமான ஒரு பொருளாதார இம்பாக்டை மக்களுக்கு ஏற்படுத்தும். அதுக்கு எதிர்ப்பு ஒன்று கிளம்பும் நினைக்கிறேன். அது மீண்டும் அறகலை வருவதற்கான ஒரு சாத்தியத்தை ஏற்படுத்தும். அது அந்த ஸ்பைரலான ஒரு கீழ் நோக்கி போற ஒரு பகுதியாக தான் நான் அதை பார்க்கிறேன். இரண்டாவது, இப்ப இருக்கின்ற இந்த கீழ் நோக்கி போற செயல்முறையில ஒரு பாசிட்டிவான ஒரு ஷாக், ஒரு சாதகமான ஒரு திடீர் மாற்றம் ஒன்று ஏற்படாட்டி இந்த ஸ்பைரலை நிப்பாட்டுறது கஷ்டம் என்று தான் நினைக்கின்றேன். அந்த விதமான வேறு விதமான செயல்பாடுகள் ஏற்படலாம். ஆனால் மிக முக்கியமான செயல்பாடு என்று நான் நினைக்கிறது IMF உடைய கடன் தான். IMF சும்மா கடனை கொடுக்க மாட்டார்கள். அவர்கள் மீண்டும் கொடுக்கக்கூடிய இயலுமை இருந்தால் மட்டும்தான் கொடுப்பார்கள். அந்த கண்டிஷனை ஏற்படுத்தி தான் கொடுப்பார்கள். அதுல சீனா தொடர்பான ஒரு ஒரு பிரச்சனை இருக்கின்றது என்றால், சீனா IMF கேட்கின்ற சில விடயங்களை இன்னும் செய்வதற்கு தயாராக இல்லை. ஒன்று, அவர்களுக்கு இவ்வளவு காசு கொடுத்து போட்ட எல்லாத்தையும் நாங்கள் இப்ப விட்டுறோம் என்று சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இல்லை. ஆனால் கடைசியாக நான் வாசித்த ஒரு அனாலிசிஸ்ல கூறப்பட்டிருந்தது, இலங்கைக்கு சில விதமான விட்டுக் கொடுப்புகளை அவர்கள் செய்வார்களாக இருந்தால், சீனா கடன் கொடுத்திருக்கின்ற ஏனைய நாடுகளும் அதே விதமான விட்டுக் கொடுப்புகளை எதிர்பார்ப்பார்கள். அவை உலகளாவிய ரீதியில விட்டுக் கொடுக்க வேண்டிய ஒரு அவசியம் சீனாவுக்கு ஏற்படும். அதன் காரணமாகவும் சீனா இந்த விடயத்துல இன்னும் விட்டுக் கொடுக்க இல்லை என்று அதுல ஒரு நியாயம் இருக்கிறது என்று தான் நான் நினைக்கின்றேன். அவை சீனா ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கின்றது. அதுக்கு புறம்பாக இந்த பிரச்சனையை ஊடாக சீனாவை மட்டுப்படுத்துவதற்கான ஒரு சந்தர்ப்பம் அமெரிக்காவுக்கு ஏற்பட்டிருக்கின்றது. அவர்கள் அதனை பயன்படுத்துகின்றார்கள் என்றுதான் நான் நினைக்கின்றேன். ஆகவே இலங்கை பல்வேறு விதமான சர்வதேச சேலஞ்சஸை எதிர்பார்த்திருக்கின்றது. ஆனால் உள்ளூர் ரீதியாக நான் மிகவும் கவலை அடைகின்ற விடயம் என்னன்னு சொன்னால், இலங்கையில் இருக்கின்ற கீழ்த்தட்டு மக்கள் அது மிகவும் கீழ்த்தட்டில் இருக்கிறவர்கள் மிக பாரதூரமான கஷ்டங்களை அனுபவித்து வருகின்றார்கள். அந்த கஷ்டங்கள் மிக விரைவில் நீங்க வேண்டும் என்றுதான் நான் நினைக்கிறேன். அமெரிக்காவினுடைய விருப்பம் அல்லது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பை நிவர்த்தி செய்வதற்கு இலங்கையின் ஆட்சியாளர்கள் ஒரு தீர்மானம் எடுக்கும் வரையும் இலங்கையினுடைய நெருக்கடி அல்லது மோசமான நிலை நீடிக்கும் என்று பொருள் கூடுமா? ரெண்டும் தான். அமெரிக்கா மட்டுமில்லை, சீனாவும் தான். சீனாவிடம் இருந்து விட்டுக் கொடுப்புகள் இல்லாமல் IMF கடன் கொடுக்காவிட்டால் சீனா விட்டுக் கொடுப்புகளை ஏற்படுத்த வேண்டும். சீனாவும் கூட நிபந்தனைகளை விதிக்கலாம், நிச்சயமாக விதிப்பார்கள் அந்த விதமான விட்டுக் கொடுப்புகளுக்கு. ஆகவே அமெரிக்கா மட்டும்தான் ஒரு தடை என்று நான் நினைக்கவில்லை, சீனாவும் ஒரு தடை தான். இதுல மிகவும் மிகவும் விட்டுக் கொடுப்போடு இருக்கிறவர்கள் இந்தியர்கள் தான். இந்தியா தான் இதுல மிகவும் விட்டுக் கொடுப்போடு இருக்கிறார்கள். அமெரிக்காவும் சீனாவும் இன்னும் கெடுபிடியான ஒரு நிலையில தான் இந்த பிரச்சனையை கையாளுவதாகத்தான் தெரிகிறது. நீங்க முக்கியமான ஒரு பாயிண்ட் சொன்னீர்கள். இந்த பொருளாதார நெருக்கடி ஏற்பட்ட பிறகு இலங்கைக்கு சர்வதேச நாடுகளிடம் இருந்து பெரிய ஒரு உதவி இன்னும் கிடைக்கல. தாங்கள் சொந்தமாக தான் இந்த பிரச்சனையை அவர்கள் கையாண்டு கொண்டிருக்கிறார்கள். அது முக்கியமான ஒரு விடயம், அது சுட்டிக்காட்டப்பட வேண்டும். ஊடறுப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு அரசியல், பொருளாதாரம் மற்றும் பூகோள அரசியலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நெருக்கடி நிலைகள் தொடர்பான பல்வேறுபட்ட விடயங்களை எமது செவ்விகளினூடாக பகிர்ந்து கொண்டமைக்காக சிறப்பு நன்றிகளோடு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி தமிழரசு, வணக்கம். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு.